எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஒரு மாபெரும் சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஆண் குரலில் பாடின பாட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் கதிகலங்க வைத்திருக்குது. இது கண்டிப்பாக சாதாரண பெண் குழந்தை பாடுற பாட்டே கிடையாது. ஒரு லெஜண்டுடைய ஆவி புகுந்து பாடுற பாட்டுன்னு பேசுகிற அளவுக்கு நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அது என்ன பாட்டு, அபிஷேக் அவர்கள் எப்படி பாடினாங்க, அதை பார்த்தவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா, ஏஆர் ரகுமான் அவர்கள்லாம் கொடுத்த கமெண்ட்ஸ்கள்லாம் என்ன அப்படிங்கிற முக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ 2026 எலெக்ஷன் மிக பெருமளவுக்கு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்களுடைய இந்த எலெக்ஷன் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் பாடுற ஒரு பாட்டுடைய ஷோ ஹிட் ஆகுமா, இதில் எந்த ஒரு லாஜிக்காவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹிட் ஆகியிருக்குது. எலெக்ஷனுடைய டிஆர்பிக்கு ஈக்குவலாக சரிகமப்பா ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த நம்முடைய அபிஷேக் அவர்கள் மைக்கை பிடித்து பாடும்போது டிஆர்பி ரேட்டிங் எலெக்ஷனையுமே மிஞ்சி சில தடவை போயிருக்குது. இதுதான் இப்போ உலக சாதனையாக இருக்குது. இது குறித்து ஜீ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்முடைய அபிஷேக் அவர்கள் தொடர்ந்து ஒரு வருடம் நம்முடைய சேனலில் பாட்டு பாடினா உலக சிங்கிங் சேனல் அனைத்துமே நம்முடைய சேனல் தூக்கி எரிஞ்சு சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய அபிஷேக செய்யாத சாதனைகள் கிடையாது. நம்முடைய அபிஷேகாவை பற்றி புகழ்ந்து பேசுகிற நபர்களே கிடையாது. ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, ஜானகி முதற்கொண்டு, சித்ராமா முதற்கொண்டு எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தெய்வ குழந்தை, தெய்வ சக்தி பொருந்திய ஒரு குழந்தையால மட்டும்தான் இப்படி பாட முடியும். இந்த பெண் கிட்ட அந்த ஒரு தெய்வ சக்தி இருக்குது, இல்லைன்னா இப்படிப்பட்ட சாதனை இந்த யாராலையுமே பண்ண முடியாது. நாங்க குரு, நாங்க ஒரு லெஜண்ட் அப்படின்னு யாராவது இந்த பெண் குழந்தை இருக்குமா சொன்னீங்கன்னா அது தெய்வத்தை அவமானப்படுத்துற மாதிரின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏஆர் ரகுமான் அவர்களும், சித்ரா அம்மா அவர்களும், ஜானகி அம்மா அவர்களும் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்யாத சாதனை இல்லை, ஒன்னா இரண்டா, வெறும் சரிகமப்பா சீசன்ல மட்டும்தான் இப்படி சாதனைகளை பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே அவங்க பண்ண சாதனைகள் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல சாதனைகள். ஒவ்வொரு சேனல்களையும் இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. போற இடையெல்லாம் நம்முடைய அபிஷேக கிட்ட கோடிக்கணக்கான மக்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்குறாங்க. நம்முடைய அபிஷேக பாடுற இடம் எல்லாமே யூடியூப்ல பல கோடி மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அபிஷேக் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டை எஸ்பிபி குரல்லையே அபிஷேக் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதை கேட்ட சித்ராமாவும் ஜானகியமாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுவுமே சொல்லலை, அழுதுருக்கிறாங்க, கண்கள் கலங்கி அழுதுருக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு எதுவுமே பேசலை. இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை கிளப்பி இருக்குது. இதுவரைக்கும் சரிகமப்பா சீசன் இந்த லிட்டில் சாம்பியன்ஸுடைய வரலாற்றில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து கமெண்ட் சொல்லாமல், கருத்து சொல்லாமல், பாராட்டாமல் 10 நிமிஷம் அழுதது நடந்ததே கிடையாது. இந்த முறை நடந்திருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.